ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் உஷாரணி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புத்தகம் பேசுகிறது. இது லிவ் இட் சினிமா. இந்த காலத்தில் புக்கு படிக்கிறது அப்படின்றதே ரொம்பவுமே குறைஞ்சி போச்சுங்க. 10 பேரில் 4 பேர் தான் புக்கு படிக்கிறாங்க. நீ ஏதாச்சும் புக்கு படிச்சிருக்கிய அப்படின்னு கேட்டால் சின்ன வயசில் கோனார் உரை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி புக்கு படிக்கிறன்ற நல்ல ஹேபிட்டே நிறைய பேருக்கு குறைஞ்சி போச்சு. இந்த ஷோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு கொண்டுட்டு வரத்துக்கு தான். ஏன் புக்கு நம்ம படிக்கல? இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை கொண்டுட்டு வரத்துக்கு தான் நம்ம புத்தகம் பேசுகிறது ஷோ. புத்தகம் அப்படின்றது ஒவ்வொரு உலகம்ங்க. ஒவ்வொரு புக்குமே ஒவ்வொரு உலகம்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு உலகத்துலையுமே அழகான விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றி சொல்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டுட்டு வரதுக்கு தான் இந்த ஷோ. ஸோ நம்ம ஷோவில் ஃபஸ்ட்டு எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறத பற்றி பார்க்கறதுனால ஃபஸ்ட்டு அதை எப்படி வாசிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் வாசிக்கிறது எப்படி, செல்வேந்திரன் எழுதிய வாசிப்பது எப்படி. செல்வேந்திரன் வாசிப்பது எப்படின்ற புக்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல திரு செல்வேந்திரனை பற்றி பார்க்கலாம். இவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறாரு. இவர் வாசிப்பது எப்படின்னு மட்டும் இல்லாமல் பாலை நிற பயணங்கள், உரைப்புலின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எழுதிட்டு இருக்கிறாரு. செல்வேந்திரன் அவர்கள் இந்த ஷோ பார்த்துட்டு இருந்தா வணக்கம் சார். உங்கள் புக்கை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். ரொம்பவுமே அருமையான இளைஞர்கள் எதுக்காக புக்கு படிக்கணும், எப்படி புக்கு படிக்கணுன்ற சுவாரஸ்யமான அழகான நிறைய விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முதல் நன்றி. இந்த புஸ்தகத்தை நான் படிக்க ஆரம்பிக்கும் போது ஃப்ரண்ட் பேஜில் ஒரு அழகான கவிதை இருந்துச்சுங்க. முயலை பிடிக்க நினைத்தால் முயலின் பின்னாடி ஓடாதே, அது எங்கே இருக்கும் என கணித்து அங்கே காத்திரு. அடடா, என்ன கவிதை இல்லை. இந்த கவிதையை நான் பார்க்கும் போதே எனக்கு வந்துட்டு இந்த புஸ்தகத்தில் நான் ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன், ஏதோ ஒரு புதுசாக இதில் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அதை படிக்கணுன்ற ஆர்வத்தையும் எனக்கு தூண்டுச்சு. ஸோ அதன்படியே இந்த புக்கில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வாசிக்கிறதுல 3 டைப் இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு உதவுகிற வாசிப்பு, அப்புறம் நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாசிப்பு, 3வது டைப் பொழுதுபோக்கு வாசிப்பு. 3வது டைப் வேணால் நம்ம நிறைய பேர் நிறைய இடங்களில் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு 2 டைப் நம்ம பண்ணியிருக்கோமா, அது ஏன் அவசியம், எதுக்கு அவசியம், எப்படி அதை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேசும் மொழியும் எழுத்தும் நடையும் கூர்மையாகும் சொல்கிறாங்க. ஆமாங்க, வாசிக்க வாசிக்க நம்மளோட பேச்சுக்களும் கூர்மையாகும், எழுதுகின்ற எழுத்துக்களும் கூர்மையாகும். அதில் ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்னா அது டக்குன்னு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை எழுதலாம், கூர்மையாக சொல்லலாம், கூர்மையாக பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுத்தாளர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தை புரிஞ்சுக்கிற மனோபாவம், மனப்பக்குவம் நம்மளுக்கு வரும். உடனடியாக புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம். இப்போ நம்ம எத்தனையோ நூல்களை வாசிச்சிருப்போம். வாசிக்க வாசிக்க நம்மளுக்கு வந்துட்டு அதில் என்ன கருத்துக்கள் சொல்ல வராங்க, என்ன பொருள் சொல்கிறாங்கன்றது புரியாது. ஆனால் வாசிச்சிருப்போம். ஆனால் வாசிக்க வாசிக்க அது உடனடியாக நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசிக்கும் இளைஞன் வழிகாட்டும் தலைவன்றாங்க. எத்தனையோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இளமை வயசில் அவங்க ஒரு வாசகராக தாங்க இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இலான் மஸ்க் ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும், இன்னும் நிறைய ஆளுமைகள், அசைக்கவே முடியாத ஆளுமைகள் இளம் வயதில் அத்தனை புஸ்தகத்தை படித்தனால தான் இப்போ அசைக்க முடியாத ஜாம்பவானாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஏங்க, உங்களுக்கு லீலா தெரியுமா? செம்மீன் லீலா தெரியலையா? அவங்க வந்துட்டு மலையாள ஆக்ட்ரஸ்ங்க. ரொம்பவுமே ஃபேமஸான செம்மீன் அப்படின்னு அப்போ ரொம்பவுமே பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த செம்மீன் அப்படின்ற படத்தோட ஹீரோயின். அவங்களும் நம்ம ஜெயலலிதா அம்மாவும் மிகப்பெரிய தோஸ்ட்டுங்க, அதான் ஃப்ரெண்ட்ஸுங்க. அவங்க வந்துட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே சாட்டர்டே சண்டேஸ்லாம் ஆச்சுன்னா ஷூட் இல்லாதப்ப நம்ம ஜெயலலிதா அம்மாவும் அவங்களும் சேர்ந்து பரதாலாம் போட்டுட்டு பீச் பக்கம் நடக்க போயிடுவாங்களாம். ஸோ அவங்க லைஃப் என்ஜாய் பண்ண போயிடுவாங்களாம். இப்படி ரொம்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பிளான் பண்ணி ஓகே சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு வீடு கட்டலாமே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்ப ஆர்கிடெக்சரை கூப்பிட்டு அதுக்கு டிசைன் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ லீலாமா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இப்படி கேட் என்ட்ரன்ஸ்லேயே திறந்த உடனே அப்படியே பெரிய ஃபவுண்டைன் இருக்கணும், அது எல்லாரையுமே ரொம்பவுமே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு ஃபவுண்டைன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே லீலாமா. நம்ம ஜெயலலிதா அம்மா ஆர்கிடெக்சர்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 அடிக்கு மிகாமல் ரொம்ப பெரிய லைப்ரரி ஒன்று வேணும் என் வீட்டில், ரொம்ப பெரிய லைப்ரரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா. அதே மாதிரி லைப்ரரியும் கட்டி முடிச்சாங்களா. ஏன்னா இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா எவ்வளோ ஒரு புஸ்தக பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டில் நியூஸ் பேப்பர், டைம்ஸ் நியூஸ் பேப்பர் தான் வாங்குவாங்களாம். டைம்ஸ் நியூஸ் பேப்பர் டைமுக்கு வரல அப்படின்னா உடனே நியூஸ் பேப்பர் போடுற பையனுக்கு கால் பண்ணிவிடுவாங்களா. அவங்களே டேரெக்டாக கால் பண்ணி ஏன் இன்னும் நியூஸ் பேப்பர் வரலன்னு கேட்டு வாங்கி படிப்பாங்களா. இப்படி அவங்களோட டைம் பஞ்சுவாலிட்டி அண்ட் அவங்களோட வாசிக்கிற கூர்மையும் இருந்தனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாங்க. அண்ட் நிறைய புக்ஸ் அவங்க படிச்சிருக்காங்க. எப்படி போரிடுறது, அதாவது அரசியல் எப்படி போரிடுறது, எப்படி அதை வந்துட்டு
இது வீழ்த்துறது, அந்த மாதிரி நிறைய புஸ்தகங்கள் அவங்க படிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்துட்டு இவ்வளோ ஒரு ஆளுமையாக இருக்காங்க அப்படின்னும் நிறைய பேர் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லைங்க, விராட் கோலி உங்களுக்கு தெரியும் இல்லையா, எவ்வளோ பெரிய ஆக்ரோஷமான ஆட்டக்காரர். ஆனால் அவருமே நிறைய புக்ஸ் படித்து தான் தன்னைத்தானே கேப்டனுக்கு வந்துட்டு நான் என்னை முன்னோக்கி வச்சுக்கிட்டேன். எவ்வளோ ஆக்ரோஷமான பிளேயராக இருந்தாலுமே கேப்டன் வரும்போது அந்த பொறுப்புகளே தனி. ஸோ அந்த மாதிரி பொறுப்பு வேணும் அப்படின்னா அது எனக்கு புஸ்தகம் தான் கொடுக்குது அப்படின்னு விராட் கோலி ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, சூரியே அவ்வளோ படித்ததில்ல, ஆனால் அவர் எப்பொழுதுமே நியூஸ் பேப்பர் படிப்பாரா. அவர் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போய் உட்காந்து படிப்பாரா. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, எத்தனையோ பேர் சினிமாலேயே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பத்திரத்தில் தெரியாமல் கையெழுத்து போட்டு நிறையா அவங்க நில மோசடி ஆகட்டும் நிறைய இதில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்னல 3 பார்ட், அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வாழ்க்கைக்கு உதவுகிற படிப்பு, அதுதான் நியூஸ் பேப்பர். ஸோ அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் நியூஸ் பேப்பராச்சும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆக்டர் சூரி அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவையில்லை அப்படின்னு ஒதுக்குற செய்தி தான் நாளைக்கு உங்களுக்கு பின்விளைவாக வரும், அதனால் ஜாக்கிரதையாக படிரா ராஜா அப்படிங்கிறாரு. என்னங்க வாசிக்கிறது என்ன காசா பணமா, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக நம்ம எழுத்தாளர் ஒரு பதில் சொல்கிறாரு. மேலை நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க. அதுக்கு மேலே அவங்களா படிச்சுக்கணும். அதுவும் 3 டைப் இருக்கும். ஒன்று ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுப்பாங்க, இல்லை பார்ட் டைமில் வேலை செஞ்சு படிச்சுப்பாங்க, இல்லாட்டி அவங்க எஜுகேஷனல் லோன் போட்டு படிச்சுப்பாங்க. இந்த மாதிரி அங்கே இருக்கவங்க படிச்சுப்பாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. பட் இருந்தாலுமே இங்கே நிறைய பேர் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறாங்க, பிஸ்னஸ் லோன்லாம் போட்டு படிக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஈரோட்டில் வந்துட்டு ஒரு வைர வியாபாரி வந்துட்டு நான் வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு. இதை ஒரு ஏழை பெற்றோர் பார்த்துட்டு 7 குடும்பத்துக்கு சொல்லி அந்த 7 குடும்பமே பயனடைஞ்சிருக்கு. ஸோ இங்கே சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் காற்றில் மிதக்குகின்றன, சாமர்த்தியசாலி மட்டுமே அதை சுவாசிக்கின்றான் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தாருங்க. ஸோ காசா பணமான்னு கேட்டவங்களுக்கு இது தாங்க பதில். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே அவர் சொல்லியிருக்காரு, வாசிக்கிறது 3 பார்ட். அதில் முதல் பார்ட் என்னன்னா, வாசிப்பது உங்கள் வாழ்க்கைக்கு உதவுகிறது. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாசிக்கிறது. அது மட்டும் இல்லை உஷா, எனக்கு வந்துட்டு வாசிக்கிறதே பிடிக்கல, இன்ட்ரெஸ்டாகவே இருக்க மாட்டேங்குதுங்க, ரொம்பவுமே போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாங்க. ஏன்னா லஞ்செலாம் அம்மா பேக் பண்ணி கொடுக்கும்போது என்ன மோஸ்ட்லி கொடுப்பாங்க, லெமன் ரைஸ், புளி ரைஸ், இது தானே கொடுப்பாங்க. அதே சமயத்தில் நமக்கு பீஸா பர்கர் இருந்துச்சுன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ வாசிக்கிற கட்டாயமே இருக்குது. புக் எடுத்து படினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சலுப்பாக தாங்க இருக்கும். அதே நம்ம வந்துட்டு நெட் ஃபீட்ஸ்லாம் வருது, நான் எனக்கு வாட்ஸ்அப்லேயே எல்லார் ஸ்டேட்டஸ்லையுமே தெரியுது, இன்ஸ்டாகிராமில் எனக்கு எல்லா நியூஸுமே தெரியுது. இது போதாதா, பார்க்க கவர்ச்சியாக இருக்கிற எல்லாமே பார்க்கும் போது மட்டும்தாங்க கவர்ச்சியாக இருக்கும். அது உங்கள் கண்ணுக்கும் மூளைக்குமே கெடுதல். ஏன் அப்படின்னா, இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்களே, அதை நீங்கள் வாசிக்கும் போது வந்தியத்தேவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு உங்கள் கற்பனையில் யோசிச்சு பாருங்களே, எவ்வளவோ அழகான கற்பனைகள் கலர்ஃபுல்லாக வரும். அதே நீங்கள் சினிமாவில் இப்போ நம்ம மணிரத்னம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த பொன்னியின் செல்வனில் விக்ரம் வந்தியத்தேவன் விக்ரம் மாதிரி இருப்பாங்கப்பா அப்படின்னு உங்களோட கற்பனை திறன் அதோட முடிஞ்சு போயிடுதுங்க. அதனால தான் வாசிக்க சொல்கிறாங்க. வாசிக்கும் போது உங்களோட கற்பனைகள் கலர் பட்டாம்பூச்சி மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொல்கிறீங்க புக்கு வாசிங்க எப்படி எல்லாமே, நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் எப்படிங்க அதை வந்துட்டு ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக கல்டிவேட் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா உஷா? ஏன்னா ஒரு விஷயத்தை ரெகுலராக பண்ணும் போது அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். ஆனால் அது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கும் தெரியும். அதுக்கு தான் நம்ம செல்வேந்திரன் சொல்கிறாரு, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு நோக்கு வச்சுக்கோங்க, ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. எப்படி அப்படின்னா, குழந்தைங்களுக்கு புக்ஸ் கொடுக்கும் போதே நீ இதை முடிச்சாதான் நான் உனக்கு ஒன்று பேக்கெட் பண்ணி தருவேன், அதை வச்சு நீ எது வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் அந்த பேக்கெட் மணிக்காகவே புக்ஸ் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல். ஸோ அவங்க எந்தெந்த புக்ஸ்லாம் படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஸோ 1000 புக்ஸ், நூற்றுக்கணக்கான புக்ஸ் தமிழில் ரொம்ப நல்ல புக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். நிறைய புக்ஸ் நம்ம செல்வேந்திரன் வாசிப்பது எப்படி அதிலேயே சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அந்த புக்ஸை கூட வாங்கி படிக்கலாம். நம்ம செல்வேந்திரன் சொல்கிறாரு,
உன் ஆர்வம் செல்லும் திசையை நோக்கி விசையோடு செல். அதாவது உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த துறையிலையும் அந்த இதில் நிறைய புக்ஸ் இருக்கும், அதை வாங்கி நீங்கள் உங்களோட நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இப்போ பயாலஜி புக்ஸ்லாம் நிறையவே இருக்குது தமிழில் கூட. ஆனால் அதை எடுத்து சில பேர் படிச்சுட்டு எனக்கு புரியலேன்பாங்க. அது உங்களுக்கான புக் இல்லை. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அந்த புக்ஸை நீங்கள் வாங்கி படித்து அதில் தேர்ச்சி அடையலான்றாங்க. இன்னும் சில பேர் கேட்பாங்க, எதுக்குங்க நாங்கள் படிச்சுக்கிட்டு அப்படின்னு. அதுக்கு நம்ம செல்வேந்திரன் அழகாக ஒரு பதில் சொல்கிறாரு, கூமுட்டையாக நீ இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீ படித்து தான் ஆக வேண்டும் ராஜா. செல்வேந்திரன் அவர்களோட எழுத்தையும் அதை வாசிக்கும் போதும் எனக்கு கபீரோட ஒரு அழகான கவிதை தாங்க ஞாபகம் வருது. செய்யும் ஒன்றை முழுவதுமாய் செய், நீ எல்லாம் செய்தவனாய் ஆவாய். எல்லாவற்றையும் செய்ய நினைத்தால் நீ அதையும் இழந்து விடுவாய். பூக்களும் பழங்களும் வேண்டும் என்றால் நீ நீரூற்ற வேண்டியது வேருக்கே. அதாவது எனக்கு அதுவும் செய்யணும் இதுவும் செய்யணும், நான் மல்டி டேலண்டடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நீரூற்ற வேண்டியது உங்கள் அறிவுக்கு தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸை பற்றி நாங்கள் சொல்ல ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு எந்த புக் வேணும்னு சொல்லிட்டு நம்ம லிவ் வித் சினிமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய ஜானரில் நாங்கள் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிவ் வித் சினிமா இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லிவ் வித் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் உஷாராணி.